நேற்று நம்ம தமிழக பஞ்சாயத்து முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, ஆரியம் திராவிடத்திற்கான எதிரான போர் அப்படின்ட்டு. இன்னொரு புறம் கீழடியை கண்டு வடக்க பயப்படுறாங்க, டெல்லி பயப்படுதுன்ற மாதிரிலாம் ஒரு புது புது உருட்டுகளை ஊட்டிட்டு இருக்காங்க. கீழடியை கண்டு பயப்பட வேண்டியது, அஞ்ச வேண்டியது யாருன்னா திராவிட கட்சிக்காரங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, திராவிடம் தான் தமிழ்நாட்டை இப்போ இது பண்ணிச்சு அது பண்ணிச்சு. திராவிடம் என்பது 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் அந்த வெள்ளக்கார பாதிரியார் வந்தான் பார்த்தீங்களா, கால்டுவெல். அவன் ஒரு பெரிய அறிஞரும் கிடையாது, ஒரு மொழியியல் வல்லுநரும் கிடையாது. அவன் ஒரு பாதிரியார். கால்டுவெல் என்ற பாதிரியார் திராவிடம் ஆரியம்னு ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி விட்டு போகிறான். அதை கையில் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க இந்த திராவிடம் பேசுகிற பிரிவினைவாதம் பேசுகிறவன்களும். ஏன்னா ஆரியம் என்பது அப்படி அர்த்தம் பார்த்தீங்கன்னா பண்பானவர்கள் மேலானவர்கள் தான் இருக்கே தவிர மற்றபடி இது இனம் அப்படி இல்லவே இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அம்பேத்கரே சொல்கிறாரு, ஆரிய படையெடுப்பு என்பது ஒரு வரலாற்று பொய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அம்பேத்கர் சொல்வதை ஏற்றுக்கொள்வீர்களா, அல்லது இந்த மெக்காலே இல்லை இந்த கிறிஸ்தவ பாதிரியார் கால்டுவெல் சொல்றதை ஏற்றுப்பீங்களா? அப்படிங்கிறது அவ்வளோ அம்பேத்கரோட பெரிய அறிவாளியா கால்டுவெலும் மெக்காலேவும். அப்போ இங்கே என்னன்னா, இவங்க இந்த ஆரிய திராவிடம், இந்த கீழடியை கண்டு நம்ம ஏன் பயப்படணும், தமிழர்கள் ஏன் பயப்படணும், இல்லை வடக்கு இருக்கிறவங்க ஏன் பயப்படணும், டெல்லி ஏன் பயப்படணும்? கீழடியில் கிடைப்பது பார்த்தீங்கன்னா இது காளை மாட்டோட எலும்பு துண்டுகள் கிடைச்சிருக்கு, காளை மாட்டோட இது கிடைச்சிருக்குது. அதில் உள்ள மண்பாண்டங்களில் பார்த்தீங்கன்னா பேரனோட இது இன்னொரு மறுபெயர் இருக்குது. அப்போது இங்கே அந்த காளை மாடு என்பது சிந்து சமவெளிகளில் நம்ம தெய்வமாக வழிபட்டிருக்காங்க, ஆதாரம் கிடைச்சிட்டு இருக்குது. நம்முடைய சிவன் கடவுள் காளை தெய்வம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா திராவிட கடவுள் அப்படின்ட்டு சிவனை ஏற்றுக்கிறாங்க இவங்க. ஏன்னா ஒருவேளை இவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா, ராஜராஜ சோழன் பிரகதி இதில் தஞ்சையில் கோயில் கட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவனுக்கு தான் கட்டியிருக்கானே தவிர திராவிட கழகத்துக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த ஒரு அலுவலகமும் கட்டலாங்க. அப்போ அந்த கால ராஜாக்கள் எல்லோருமே சிவனுக்கு தான் நாளைக்கு தேவைன்னா ஒருத்தன் கூட எந்த ஒரு மன்னரோ யாருமே திராவிட கழகம் இதை கட்டவே இல்லை. அப்போ இந்த திராவிட புரட்டு என்பது 19ஆம் நூற்றாண்டில் இந்த கால்டுவெலுக்கு அப்புறம் மெக்காலேக்கு அப்புறம் வந்த பொய். இவங்க சொல்றாங்க 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரியம் படையெடுத்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அம்பேத்கர் சொல்ற ஆரிய படையெடுப்பு ஒன்று இல்லைன்ட்டு. வரலாற்று ஆசிரியர்களும் சொல்றாங்க ஆரிய படையெடுப்புன்னு ஒன்று கிடையாது அப்படின்ட்டு. இன்னும் சொல்ல போனா அந்த மரபணுவை சோதிச்சு பார்த்ததுல குமரியிலிருந்து இமயமலை குமரி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மரபணு தான் இருக்குது, ஆசிய மரபணு தான் இருக்குது. இங்க ஆரிய மரபணுன்னு ஒன்று எதுவும் வரவே இல்லை, திராவிடன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா கீழடிக்குண்டு பயப்படுகிறது, கீழடிக்குண்டு நாங்கள் பயப்படணும், நீங்கள் தான் பயப்படணும். ஏன்னா அடியில் தோண்ட ஒரு வேளை முகமது நபியோட குல்லாவோ அல்லது இயேசுவோட சிலுவை துண்டோ இல்லை இயேசு தலையில் அடித்து அந்த முள்ளுக்கு நம்ம கிடைச்சிருந்துச்சுன்னா அப்போ பயப்படுதுன்னு சொல்லலாம். கீழடி கிடைச்சிருக்குப்பா, தமிழருக்கு முன்னாடி அவங்க இருந்திருக்காங்கன்ட்டு. அங்கே கிடைப்பது பூரா இந்து மத சின்னங்கள் தான். அதனால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் இல்லாத இந்த திராவிட ஆரியன்னு ஒரு இனமே கிடையாது. எனக்கு தெரிந்து இவங்க ஆரியம் யாரை சொல்றாங்கன்னா கடவுள்களை கும்பிடுவர்களை சொல்றாங்க, இந்து மத கடவுள்களை சொல்றாங்க, இந்து மத கடவுளை தொழுபவர்களை சொல்றாங்க. இவங்க உடனே பின்னாடி போயிட்டு இவங்க பிராமணரோட கோணத்தை நக்க போயிடுவானுங்க. பிராமணர்கள் என்பது எங்களுடைய ஆலயங்களில், அதாவது சொல்றதுதான் இவர் நம்ம இந்த ஒரு மிகச்சிறந்த அறிவாளி, அவரே சொல்லிட்டு பலமுறை சொல்லியிருக்கார், பிறப்பால் ஜாதி கிடையாது இந்து மதத்துல, உன்னுடைய குணத்தால் தான் இந்த இதற்கு மேலானவன் ஆரியன், மேலானவன் பிராமணர். அவங்களால இது படிக்க முடியுது, மந்திரம் படிக்க முடியுது, நம்மளால மந்திரம் படிக்க முடியல. 3 வயசுல மந்திரம் கற்றுக்க அனுப்புறாங்க. நம்ம 3 வயசுல என்ன பண்ணிட்டு நமக்கே தெரியும். 16 இப்போ கூட பாருங்க, இடஒதுக்கீட்டில் அவங்களுக்கு இதே கிடையாது, சலுகையே கிடையாது. அப்போ இப்பேற்பட்ட இன்னல்களை தாண்டி அவங்க சாதிச்சுட்டு இருக்காங்க. என்ன கல்வியறிவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நீ உன்னோட முக்கியத்துவம் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடு. நீயும் கோயிலில் மந்திரம் சொல்லி யாரும் தடுக்கவே இல்லை. இந்த இப்போ கூட சொல்றாங்க இந்த அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலான்ட்டு, யாரும் தடுக்கவே இல்லை. முறைப்படி 16 வருடமோ 14 வருடமோ முறைப்படி ஆகமத்தை கற்றுக்கொண்டு அர்ச்சகராக தான் சொல்றோம். நீ திடீர்னு ஒரே நாளில் ஒரு வருஷத்துல அர்ச்சகராகாதுன்னு தான் சொல்றோம். ஆகம விதிகளை முறைப்படி கற்றுக்கிட்டு வரட்டும் தான் சொல்றமே தவிர யாருமே அனைத்து ஜாதி அர்ச்சகரை தடுக்கவே இல்லை. இன்னும் இவங்க அனைத்து ஜாதி அர்ச்சகரை ஆக்குறதுக்கு முன்னாடியே மேல்மணியில் போனீங்கன்னா அங்கே வேற ஒரு சமூகம் தான் இருக்கும் கோயிலுக்கு. நம்ம திருவொற்றி வடிவுடையம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அங்கேயும் அதே தான். திருச்செந்தூர் முருகர் கோயில் போனீங்கன்னா அர்ச்சகர்கள் வெளியே நிற்கலாம், ஆனால் உள்ள முருகரை தொட்டு அபிஷேகம் பண்ண வேண்டியது ஒரு இனம். அப்ப இங்க இந்த இவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் திராவிடம் என்பது கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் திராவிடம் என்பது அந்நிய மதத்திற்கு அடிமை வேலைகள் செய்பவர்கள் போட்டுக்கொள்ளும் போர்வை. இந்த போர்வையை போத்துக்கிட்டு அந்நிய மதத்துக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு, அந்நிய மதத்துக்கு கால் சொறிகிறதுக்கு, அந்நிய மதத்துக்கு காலை கழுவி குடிக்கிறதுக்கு
இவங்க திராவிடன்ற போர்வையை போத்திட்டு இருக்கிற தமிழர்களையும் இந்துக்களையும் வந்து வம்பிழுத்துட்டு இருக்காங்க. நாம் தெளிவாக இருப்போம். திராவிடம் என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்நிய மத அடிமைகளின், அதாவது அரேபிய அடிமைகளுக்கும் ஆங்கிலேய அடிமைகளுக்கும் இன்னும் அவர்கள் போடும் பிச்சைகளை உண்டு வாழும் எச்சங்கள் தான் திராவிடம். சுயமாக உழைச்சி, சுயமாக சம்பாதிச்சு, சுயமாக போய் கோயிலில் சாமி கும்பிட்டு காலைல இன்னொன்று சொல்லலாம், அந்த ஜனவரின்னு பார்த்துருப்போம், குடிச்சிட்டு கும்மாளம் விட்டு போய் உட்காரணும் திராவிடம். இல்லைன்னா அந்த குடிச்சிட்டு கும்மாளம் விட்டு போகிறவங்களுக்கு அடிமை வேலை செய்கிறவங்க திராவிடம். புத்தாண்டு கோயிலில் குளிச்சுட்டு வர்றவங்க நாங்கள். அதனால் எங்களுக்கும் உங்களுக்குமான, அதாவது நீ வந்து நேரடியாக ஆண்மை இருந்துச்சு, தைரியம் இருந்துச்சு, நேரடியாக சொல்லிட்டு போ. இது இந்துக்களுக்கும் இந்து மதம் அல்லாதவர்களுக்கும் இந்து விரோதிகளுக்குமான போர் அப்படின்ட்டு தமிழக பஞ்சாயத்து முதல்வர் ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னா நேர்மை அங்கே இருக்குது, அவர்கிட்ட ஆண்மை இருக்குன்னு ஒத்துக்கலாம். சும்மா இந்த திராவிட போர்வையை போத்திட்டு சீண்டி பார்க்குற சுரண்டி பார்க்குற வேலையெல்லாம் இதோட நிப்பாட்டிக்காங்க. மக்கள்லாம் தெளிவாகிட்டே இருக்காங்க. இந்த 2026 உங்களுடைய சகாப்தம் முடிவெடுக்கிறது.